சிம்பிளான ஒரு சிக்கன் தொக்கு பண்ணேங்க. கிரேவியோ செமி கிரேவியோ கிடையாது, சிக்கன் தொக்கு இது. இதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே எவ்வளோ நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி தான். நான் எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் எடுத்தேன். ஏன்னா நான் சிக்கன் வந்து 3/4 கிலோ தான் எடுத்தேன். அதனால் நிறையா எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதெல்லாம் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லாமல். அதை வந்து ஃப்ரை பண்ணதை அரைச்சி வச்சுக்கணும் பொடியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-15, பூண்டு ஒரு 10, இஞ்சி 2 துண்டு போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே பேஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஒரு வடை சட்டி வச்சு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு நல்லா அந்த ஆயிலில் வணக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொத்தமல்லி தலையை பொடிப்படியாக போட்டு அதுலேயே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் கொத்தமல்லி தூள் நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி சிக்கன் தொக்கு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுங்க. எல்லாமே நல்லா வணக்கணும் நின்று, அதுதான் மெயின். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது திரும்ப மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வணக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணியே போடக்கூடாது, இதுதான் மெயின். இதில் தண்ணி போடாமல் அந்த சிக்கனில் வர தண்ணியே நமக்கு போதும். சிக்கன் வெந்துடும். வெந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நாம் இந்த அரைச்சி வச்ச பாதி ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடும். இந்த பாதியை வந்து திரும்பவும் போடணும். போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடும்போதே போடணும், நான் சொல்ல மறந்துட்டேன். அதை போட்டுட்டு இப்போ நல்லா வெந்து வரும்போது திரும்பவும் பாதி போட்டு நல்லா திரும்ப பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நல்லா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லி தழை ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கிடணும். அதுதான் அது. கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டாக போடவே தேவையில்லை, ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கிடணும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க கருவேப்பிலை மேலே தூவி போட்டுக்குங்க, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு செமி கிரேவி மாதிரியெல்லாம் இருக்காது, தொக்கு மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 பீஸ் போட்டு சாப்பாட்டில் பிறஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கனும் பாருங்கள், அந்த ஆயில்லையும் அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியில் தான் அது வேகும். அதனால் அப்படியே நல்லா அது டிப்பாகி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்பவும் வேகக்கூடாது, ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். அதே மாதிரி நல்லா வெந்தும் சாப்பிட்ணும், அதுதான் மெயின் இதில் சிக்கன் தொக்குக்கு. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என் பொண்ணு சொன்னால், அம்மா உருளைக்கிழங்கு நீங்கள் பஜ்ஜி போட்டுக்குங்க, எனக்கு வந்து ரிங்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க இப்படி தானே பேக்கெட்டில் விற்கிறது விரும்புகிறாங்க. ஸோ வீட்டிலே பண்ணேன். அதுக்கு ஒன்றுமே இல்லை, கடலை மாவு, அரிசி மாவு, ஆஸ் யூஷுவல், ஜீரகம் கொஞ்சம் போட்டுங்க, உப்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு எடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு. சண்டே இன்றைக்கி இப்படி தான் ஆச்சு. உங்கள் வீட்டிலலாம் சண்டே நீங்கள் எப்படி செய்கிறீங்க பாருங்கள். சூப்பர் சாஃப்டான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.